ஹலோ கைஸ், இந்த வீடியோல இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 30வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 29 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல அந்த பட்டர்ஃப்ளையோட சாப்லிங் ரெண்டு ஹேட்ச் ஆயிட்டு அங்க இருக்கிறவங்களா மயக்கம் போட வச்சிருக்கோம். நம்ம ஹீரோ ஃபயர் புல்லட்டை ஷூட் பண்ணாலும் அதை டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ராச்சர் மயக்கம் போட்டிருப்பா, ஆனா அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு அதை டிஃபீட் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளையை வந்துட்டு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் வெயிட், அது கேப்டன் தானே, அவளுக்கு வந்துட்டு ஒருவேளை அந்த பட்டர்ஃப்ளையோட டஸ்ட் வந்துட்டு தேவைப்படுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த பட்டர்ஃப்ளை கீழே விழுகிறப்ப கிம்சோ வந்துட்டு அவனோட ஸ்வாட் சைன் பவரை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி அவன் தான் வந்துட்டு அதை கொல்றான். பட் அது வந்து டிஃபீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட இருந்து அந்த டஸ்ட்டை எடுக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அதை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, அந்த ஐட்டமை வந்துட்டு உன்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவளுக்கு வந்துட்டு இன்னுமே எக்ஸாக்டா அந்த பட்டர்ஃப்ளையோட டஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரியா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த ஸ்பிரிட்ல இருந்து கிடைக்கிற ஒரு லூட் இருந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பிரைஸுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை தேடி இவங்க வந்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அப்பியர் ஆகிற ஸ்பிரிட்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு கிம்சுவோக்கு கண்டிப்பா அந்த பட்டர்ஃப்ளையோட டஸ்ட் வந்துட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறான். அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு ஈவன் தோ அந்த பட்டர்ஃப்ளை இருந்துட்டு செத்து போயிருந்தாலும் கூட அதோட ஸ்லீப்பிங் எஃபெக்ட் இருந்துட்டு இன்னும் அவ்வளோக்கு எஃபெக்டிவா இல்லைனாலும் கூட இன்னுமே ஒரு சாதாரண கேடட் இருந்துட்டு ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கான் மயக்கப்படாம அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே முடியல. கிம் ஹாஜன் உண்மையாலுமே நீ வியர்டான ஒருத்தன் தான், இவனை வந்துட்டு நான் இன்னுமே நிறைய அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா அவனோட மூச்சு குழாய்க்குள்ள அந்த டஸ்ட் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈத்தர் வெப்பன் இருக்குல்ல, அதனோட உடம்புலயே தானே இருக்கும், அதை வச்சுட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோ வந்துட்டு இந்த டஸ்ட்டை ஏத்தரை வச்சு வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற லிமிட்டை வந்துட்டு நான் ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன்னா பிரீத் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, இது வந்துட்டு வேலைக்காகாது, நான் வந்துட்டு மாஸ்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் வந்துட்டு அந்த டஸ்ட் எல்லாம் எதுவுமே படாத மாதிரி ஹீரோவை ஒரு டொமைனுக்குள்ள வந்துட்டு கூட்டிட்டு போயிடா. அதாவது அந்த இடத்தையே ஃபுல்லா கவர் பண்ணிடுறான்னு சொல்லலாம், டொமைன் எக்ஸ்பென்ஷன் மாதிரி வச்சுக்காங்களேன். அப்ப அவ உண்மையான உருவத்துக்கு வந்துட்டு நீ உனக்கு வந்துட்டு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க வந்துட்டு லீ ஷியாபாங் தானே அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா அவ வந்துட்டு நான் கெமிலியன் ட்ரூப்போட லீடர்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்பா. பட் ஹீரோ வந்து இந்த பேரை சொல்ற காரணம் அவ கொடுத்தால ஒரு விசிட்டிங் கார்டு, அதுல இருந்த பேர் இது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, யார் அந்த லீ ஷியாபாங், ஓ இப்பதான் ஞாபகம் வருது, இவனை பாஸ்ட்ல வந்து அப்ரோச் பண்றப்ப எனக்கு இருக்கிற நிறைய ஃபேக் ஐடென்டிட்டில ஒன்னு கொடுத்தேன்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா அந்த ஷியாபாங் தான், எதுக்காக நான் இங்க வந்திருக்க அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்தை நீங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஆமா நான் வந்துட்டு லீ ஷியாபாங் தான் மார்வேஸ்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரமா உனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி மழுப்புற மாதிரியே சொல்றப்ப பொய் சொல்லிடலான்னு மட்டும் நீ நினைச்சு பாத்துறாத, அப்படி பண்ணா நான் உனக்கு கொண்டு இல்ல சாரி நான் வந்துட்டு உன்னை அடிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களோட வாட்சை வந்துட்டு திருநல அப்பவே தெரிஞ்சிருச்சு, உங்களை வந்துட்டு க்ளோஸ் அப்ல பாக்குறப்போ நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தீங்களா அப்படிங்கிறப்ப பார்த்தோம் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பான ஐஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கெமிலியன் ட்ரூப்பர் லீடர் இருந்துட்டு இவனுக்கு வந்து ஷார்ப்பான ஐஸ் இருக்கா, ஜேம்ஸோட டேலண்ட்டை வெறும் ஷார்ப்பான ஐஸை மட்டுமே வச்சு யார் உண்மையானவங்க அப்படின்னு பாத்திர முடியாது. ஹவவர் இந்த கிம் ஹாஜன் வந்துட்டு ஜேனோட டேலண்ட்டையும் தாண்டி நான் யாருன்னு பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த பர்செப்ஷனையும் மறைக்கிற டிவைஸையும் தாண்டி என்ன பார்த்தான். டோன்ட் டெல் மீ இவன்கிட்ட வந்துட்டு ஆன்டி மேஜிக் வந்துட்டு இருக்கா, உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷல் சூழ்நிலையில அவன் இருக்கிற எல்லா மானவுமே இருந்துட்டு ஆன்டி மேஜிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இருந்தா மட்டும்தான் ஜேனோட டேலண்ட்டை தாண்டி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிற அதிக வாய்ப்பு இருக்கு. சின்ஸ் அவன் அந்த ஆன்டி மேஜிக் மானாவ இருந்துட்டு அவனோட கண்ணுல இருக்கிற நரம்புகள்ல வந்துட்டு ஃப்ளோ பண்ணாலே போதும், இந்த தியரி மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ரிசோர்சஸ் இவனை வந்துட்டு நான் இழந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டொமைனை போக வச்சுட்டு அந்த டஸ்டையும் நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு இந்தா இதை வந்துட்டு நீ வச்சுக்கோ, இதுக்கு பதிலா அப்படின்னு கேட்க வரப்போ இவ வந்துட்டு கெமிலியன் ட்ரூப்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஜெயின் இருந்துட்டு கேப்டன் ஸ்ட்ரேஞ்சா எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க, நான் வந்துட்டு என்ன சொல்றேனோ அதே மாதிரி மட்டும் நீங்க செஞ்சா போதும், ரொம்ப ரஷ் பண்ணாம நம்ம வந்துட்டு இது ஸ்லோவா அவங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவளுக்கு இப்ப என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா. ஹீரோ வந்து மனசுக்குள்ள நான் சாக போறேன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா எனக்கு எப்படியோ இந்த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, இந்த டஸ்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. பட் நேச்சுரலா இந்த டஸ்ட்டை வந்து நான் கிம் சுவோக்கு வந்து எப்படி கொடுப்பேன், சின்ஸ் கேப்டன் வந்துட்டு சடனா இன்டர்ஃபியர் ஆகிறதுனால எனக்கு வேற ஒரு வழியை தான் யோசிக்கணும். ஓ ரைட் ராஜல், அதுக்கப்புறம் அந்த சீடு வெயிட், அந்த இடத்துல ஏதோ ஒரு லைட் இருக்கே, வேணாம் அந்த லைட் மட்டும் அதுவா இருக்க கூடாது, எல்லா டைமும் இல்லாம
இல்லாம இது வந்துட்டு இப்பவா நடக்கணும், அந்த விதைக்குள்ள இருந்து எவாங்கல இருந்துட்டு பிறக்க போறாளா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரேச்சல இருந்துட்டு தூக்கத்திலேயே எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர மாதிரியே இருக்கு, நான் வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டை சீக்கிரமா டிஃபீட் பண்ணி ஆகணும், நான் வந்துட்டு சீக்கிரமா நம்பர் 1 மாறி எங்க இம்பீரியல் ஃபேமிலிக்கே ஒரு பிரைடா வந்துட்டு மாறணும். பட் இங்க வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஒரு குழந்தையா, யார் இவ, என்னோட காயங்கள் எல்லாமே ஹீல் ஆகுற மாதிரி இருக்கு, ரொம்பவே வார்மா இருக்கு, பட் இவளை பாக்குறப்ப ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே இருக்கே, ஆமா இவளை பாக்குறப்போ நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப இருந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிறப்ப அவளோட ரத்தத்தை குடிச்சுதானே அந்த எவாங்கல் பிறந்திருக்கா, அதனாலதான் அப்படி இருக்கா போல இவளோட குழந்தை மாதிரி. அப்ப அவ வந்துட்டு ஏதோ சொல்றப்ப ராச்சல் வந்துட்டு இப்ப வேணுமோ சொன்னால இவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட நான் கேட்கணும், இல்ல என்னால அதை வந்துட்டு பண்ண முடியாது, எனக்கு வந்து ரொம்பவே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போடுறப்ப ஹீரோ பக்கத்துல வந்தானே டேட் அம்மா இருந்துட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அங்க மயக்கத்துல இருந்த எல்லாத்தையுமே எப்படியோ திக்கி திணறி அந்த ஷிப்பு கிட்ட வந்து கொண்டு வந்துடுறான். அந்த கேஓட்டிக்கான 4th டே இருந்துட்டு அந்த எக்ஸாம்ல அப்படியே சல்லுன்னு போயிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 9 AM ஃபைனலி இந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிற ரொம்பவே மோசமான சாப்டரை வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடிஞ்சுச்சு. வைல் இந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங் இன்சிடென்ட் வந்துட்டு நிறைய சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங் வந்துட்டு யார் யாரெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்களோ அவங்களுக்கு இடையில பாயிண்ட் வந்துட்டு ஷேர் பண்றதுக்கு ஒரு நெகோசியேஷன் வந்துட்டு நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம கெமிலியன் ட்ரூப் கிட்ட இருந்து இன்னுமே எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. பட் எதுக்காக கேப்டனுக்கு வந்துட்டு என் மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், என்கிட்ட அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நான் வந்துட்டு ஹே அந்த இடத்துல அந்த விஷயம் வந்துட்டு எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன எப்படி முடிஞ்சு அப்படிங்கிறப்ப அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல, கிம்சு வந்துட்டு நீ தான் அதோட ரெக்கையை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணதா சொன்னான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு அட்டர் நான்சென்ஸ், என்னால எப்படி ஒரு பிஸ்டலை வச்சு அதோட ரெக்கைகளை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ண முடியும், அது ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு கரெக்ட் தான், அது வந்துட்டு கேட்கவே ரொம்ப ரெடிகுலஸா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா ஆமா அது இருக்கட்டும், எதுக்காக நீ வந்துட்டு வில்ல யூஸ் பண்ணாம ஸ்வாட வந்துட்டு யூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு நீ தானடா என்ன வந்துட்டு அதை யூஸ் பண்ண வந்துட்டு சொன்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா சொன்னதான், ஆனா அதுலயும் வந்துட்டு நீ கொஞ்சம் ப்ராக்ரஸ் வந்துட்டு போகணும்ல, நீ கொஞ்சமா தான் ஸ்வாட்ல வந்துட்டு இப்ப ட்ரைனிங் எடுத்திருப்ப, அந்த மாதிரி ஒரு வெப்பனை வந்துட்டு எடுத்த உடனே நீ யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்து இல்ல அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நீ நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு நான் வந்துட்டு அவ்வளவு மோசமானவ கிடையாது ஸ்வாட்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி அந்த ஸ்வாட வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இன்னுமே அது வந்துட்டு உனக்கு ஸ்கேரியா தான் ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு வாட் என்ன வந்துட்டு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு புரியல, எனக்கு வந்துட்டு எதை பார்த்து பயமே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு பொய் சொன்னா அப்படின்னா அது அப்படியே வெளிப்படையா வந்துட்டு தெரிஞ்சிடும், நான் வந்துட்டு இவளோட கேரக்டருக்கான பிஹேவியர்ஸை வந்துட்டு எழுதுறப்போ அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான பிஹேவியரை தான் வந்துட்டு நான் எழுதுனேன், வெல் இன்னுமே ஏன் அது மட்டும் அப்படியே மாறாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஈவன் சோ நீ வந்துட்டு அதை இனிமே நல்லா யூஸ் பண்ண அப்படின்னா அது உனக்கு நேச்சுரலாவே வரும், ஏன்னா நீ பிறக்கும் போதே ஸ்வாட்ஸ்க்கான டேலண்டோட தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஏன்னா வந்துட்டு என்னோட ஒப்பீனியன்ல நாயன் அவனுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படிங்கிறப்ப நாயன் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்பல இல்லன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறப்ப எப்படி இல்லாம இருக்கும், கிம்சு நீ வந்துட்டு ஹாஜன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க தானே, அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு நாங்க க்ளோஸா, வெல் ஏன்னா சொல்றது வந்து டோட்டலா ராங் கிடையாது அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு ஹாஜன் வந்துட்டு டோட்டலி மத்தவங்கள்ட்டலாம் சும்மா சிடு சிடுன்னு கோல்டா பேசுவான், பட் நாயன் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோட இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஏன்னா நீ தானே ஃபர்ஸ்ட் ஹாஜன் கூட க்ளோஸா இருந்த அப்படிங்கிறப்ப ரியலி அவன் என்கிட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறனால என்ன அப்ரோச் பண்ணா, பட் உங்ககிட்ட அது வேற மேட்டர் மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப நான் தான் சொல்றேன் அப்பெல்லாம் இல்ல, ஏன் திடீர்னு நீங்க ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கிறப்ப சரி இப்ப நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப பண்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு ஓ ஹாஜன் ஹேவ் a நைஸ் மீல் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓ ஹே தேர் தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு செகண்ட் நின்று அப்படி அங்கிருந்து பார்த்துட்டு போறப்ப ஏன்னா ஹே பார்த்தல அவன் இப்ப கூட நின்று ஒரு செகண்ட் ஒன்னதான் பார்த்துட்டு போனான் இல்லையா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ள போறப்ப நீ வந்து எந்த ஒரு ட்ரபிளும் மேக் பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த எவாங்கல் இருந்துட்டு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்படி ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப எங்க போனீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் வந்து உனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வர போறேன்னு சொன்னல, பட் எவாங்கல் நீ வந்து என்ன டேடுலாம் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப பிகாஸ் சில பேர் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப வேணா என்ன அங்கிள் ஹாஜன்னு கூப்பிடுறியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஏன் அப்படின்னு மறுபடியும் கேட்கிறப்ப ஹீரோ வந்து இவளுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் ரெக்வயர்டுன்னு நினைக்கிறேன். எவாங்கல் இருந்துட்டு அன்னைக்கு ராச்சலுக்கு பக்கத்துல வந்துட்டு வெளியே வந்தா அப்படிங்கிறப்ப அவ அப்பயே சொல்லியிருப்பாளையா அம்மா வந்துட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு டேடா என்ன திடீர்னு என் பாக்கெட்ல இருந்து நீ பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறப்ப அந்த எவாங்கல் பட் நீங்க தானே என்னோட அப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் பண்ணது எல்லாமே டேக் கேர் பண்ணது மட்டும்தான் அப்படிங்கிறப்ப ஆமா நீங்க தானே நல்லா பாத்துக்கிட்டீங்கப்பா அப்படிங்கிறப்ப அங்க ஹெலிகாப்டர்லாம் பறந்துட்டு இருக்கா. ஹீரோ எவாங்கல் நீ வந்துட்டு மறுபடியும் அந்த விதையாவே மாறிடுறியா அந்த ரவுண்டா ஸ்மாலா உன்னோட ப்ரீவியஸ் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறப்ப அப்ப அம்மாக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப அவளை மாமன் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவ வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேயே தூங்கிடுவா. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓகே ஓகே ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையாவே மாறிடுவா. அப்படிதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த எவாங்களை இவன் தங்குற அந்த டோமுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே பாக்குறப்ப ஏதோ நான் கள்ள தொடர்பு வச்சு ஒரு சீக்கிரட்டா குழந்தைய வளர்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப அவ்வளவு சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷத்துல கத்துறப்ப ஹீரோ வந்துட்டு அமைதியா சாப்பிடு. சரி இப்ப இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங்கோட டஸ்ட் இது வந்துட்டு டார்கெட் கிட்ட வந்து மானா இருந்தா அந்த மானாவோட அப்படியே ஒட்டிக்கும். அவங்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொட்டன்ஷியல் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தா அதை வந்துட்டு அவேக்கன் பண்ணும். வயல் இது வந்துட்டு கொஞ்சம் கேட்க சிம்பிளா இருந்தாலும் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா டார்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு டேலண்டோ இல்ல பொட்டன்ஷியலோ இருக்கணும். விச் மீன்ஸ் இது வந்துட்டு போத் மனிதர்களுக்கும் அப்ளை ஆகும், பொட்டன்ஷியல் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வந்துட்டு அப்ளை ஆகும்ல. ஒரிஜினலி இது வந்துட்டு கிம்சுவோ இல்லைன்னா ரேச்சலோட கையில தான் போய் சேர்ந்துருக்கணும். பட் இப்போ வந்துட்டு இது என் கைக்கு வந்துருச்சு, இதை வந்துட்டு எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ரேச்சல் இருந்து எந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு யாரு பார்த்தேன் அந்த ஒரு குழந்தை வடிவத்துல. ஆக்சுவலி மோர் லைக் அவளை பார்த்தேன் அப்படிங்கிறத விட அவளை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ இன்னுமே அவளோட அந்த வார்ம்னஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது வந்துட்டு அந்த ட்ரீயோட ஸ்பிரிட்டா என்ன, இன்னுமே ஸ்பிரிட்ஸோட பவரை பத்தி தெரியாத விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் இல்லனா நான் வந்துட்டு அப்போ சும்மா மயக்கத்தில் இருந்ததுனால எனக்கு பிரம்மைகள் வந்துட்டு ஏற்பட்டுச்சா. பட் அது வந்துட்டு ஒரு பிரம்மையா இருந்தாலும் கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எதுக்காக அவளோட அந்த அரவணைப்பை வந்துட்டு நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன். இட்ஸ் ஃபீல் லைக் நாங்க மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.